வருகையின் போது சம்பவிக்க போகிற காரியங்களை ஒழுங்கு கிரமமாக வரிசையாக ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல எக்காலம் துணிக்கும், முதல்ல கர்த்தருடைய சத்தம், அப்புறம் பிரதான தூதனுடைய சத்தம், அதற்கு பிறகு எக்காலம், அதற்கு பிறகு உயிர்த்தெழுதல், அதற்கு பிறகு மறுரூபமாகுதல் என வரிசையாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதில் நாம் இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு இருக்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படிங்கிறது செத்து போனவங்களை பற்றி மட்டும்தான் சொல்லுது. அது அங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தான் சொல்லுது. ஆனால் நாம் எப்படி அதை எடுத்துக்கிறோம், அது வெறும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பற்றி மட்டும்தான் சொல்லுது, மற்றபடி வேற ஒரு காரியத்தை சொல்லலை. நாம் உயிரோடு இருக்கிற நாமங்கிறது தான் நம்மளை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் மரிக்க வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அது ஒரு பக்கம். உயிரோடு இருக்கிற நாமும் சில காரியங்களுக்கு மரிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி மரித்தால்தான் நாமும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்லாம் செத்து போனவங்களை பற்றி மட்டுமே நாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதை விட்டுடுறோம். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்படிதானே வசனம் அப்படிதானே சொல்லுது. இயேசு கிறிஸ்துவும் மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ அவரும் மரித்திருக்கிறார். அவரும் மரித்த பிறகுதான் உயிர்த்தெழுதலே பங்கடைந்தார். அது ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னா நாமும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, மரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மரிக்கிற காரியங்கள் எப்படி மரிக்கணும், அந்த ப்ரொசீஜரை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், உயிரோடு இருக்கிற நாமும் மரிக்கணுமா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ இந்த சிலுவையில் அறைந்து சாகிற அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அப்பதான் நாம உயிர்த்தெழுதல் அனுபவத்துக்குள்ள வர முடியும். மரிக்கிற அனுபவம் இருந்தாதான் உயிர்த்தெழுகிற அனுபவம் வரும். இன்னைக்கு மரிக்கிற அனுபவமே நமக்கு இல்லை. மரிக்கிற அனுபவம் இல்லாதவங்களுக்கு எந்த அனுபவம் வராது? உயிர்த்தெழுதல்னு ஒன்று நடக்கணும்னா அவன் மரிச்சிருக்கணும். மரிச்சா மட்டும்தான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். அப்போ மரிக்கிற அனுபவமே இல்லாதவனுக்கு உயிர்த்தெழுகிற அனுபவம் வராது. இன்னைக்கு சபைகளுக்கு இந்த மரிக்கிற அனுபவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா முதல்ல அவன் சாகணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு இயேசு சொல்றாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஒருத்த கேட்கிறான் இயேசு கிட்ட மத்தேயு 19ல், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஃபாலோ பண்ணது நல்லதுதான், அது மட்டும் பத்தாது. உன் மாம்சத்தினால செய்கிற கிரியைகள் மாத்திரம் பத்தாது, ஆவியிலே சில கிரியைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. மாம்ச கிரியைகள் என்ன? தாய் தகப்பனை கனம் பண்றது, விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது, கொலை செய்யாம இருக்கிறது. இதுலயே நம்ம மேன்மையாயிட்டோம். இன்னைக்கு நமக்கு இதுதான் பெருமை. அவர் கோவப்பட மாட்டாருங்க, ரொம்ப நல்லவர். இது மாம்ச கிரிய, நியாயப்பிரமாணம். அவர் ஓய்வு நாள் ஆராதனைக்கு கரெக்டா வந்துருவாருங்க, இது மாம்ச கிரிய. அவர் அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு, இது மாம்ச கிரிய, நியாயப்பிரமாணம். இன்னைக்கு உலகத்தான் அதை செய்யறான். உலகத்தான்ல எத்தனையோ பேர் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவன்ல பாதி பேர் பார்த்துக்கிறது இல்லை, இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்துக்கள்ல கூட கூட்டு குடும்பம்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவங்கள்ல கிடையவே கிடையாது. 99% கிடையாது, ஏதோ 1-2% எங்கேயோ இருக்குது. அப்போ ஒரு புறஜாதியானுக்கு இருக்கிற நியாயப்பிரமாணம் கூட இன்னைக்கு யாருக்கு இல்லை? கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இது மாம்சக்கிரியை. மாம்சக்கிரியையில சிறு வயது முதல் கொண்டு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் இயேசு கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு மாம்சக்கிரியைகள்ல ஒரு குறையும் இல்லை. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கொண்டே ஃபாலோ பண்றான் ஆண்டவரே. இப்ப இயேசு சொல்றாரு, இவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவர் எங்க போயிட்டு இருக்கிறார்? இயேசு மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார், கொல்கதாவை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அப்ப கொல்கதாவிக்கு போக்குறவனும் சிலுவையை சுமக்கிறவனும் மட்டும் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவனாக இருப்பான். அப்ப உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டும் என்றால் முதல்ல நீ கொல்கதாவுக்கு போகணும், சிலுவையை சுமக்கணும், மரணம் அடையணும். மரணம் அடையாதபடிக்கு நீ உயிர்த்தெழுதலை பங்கடைவது கூடாத காரியம். இன்னைக்கு நம்ம மரணம் அடைஞ்சிருக்கிறோமா? இன்னும் நமக்குள்ள எதுக்குள்ளலாம் இன்னும் உயிரோடு இருக்குது. எத்தனையோ மாம்ச கிரியைகள் இன்னும் உயிரோடு கூட இருக்குது. கவனிங்க, கலாத்தியருக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாக இந்த சிலுவையை பற்றி எழுதுறார் பவுல்.
5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:24 வாசியுங்கள். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுவுமே இல்லையா உங்ககிட்ட? விபச்சாரம் இருக்காது, பெரும்பான்மை வேசித்தனம் இருக்காது, விக்கிரகாராதனை இருக்காது. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே பின்னாடி சண்டை சச்சரவுகள், கோபம், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்குதா? கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை என்ன செய்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். முதல்ல சாகணும். பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் மாத்திரம் அறையப்படலாமா? நம்மளையும் என்ன சொல்றாரு? சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் இல்லாமல், மரிக்கிற அனுபவம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் அனுபவம் வராது. வருகையில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற நாமும் சில மாம்ச கிரியைகளுக்கு மரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மாம்ச கிரியைகள் நீங்கள் என்னென்னலாம் அங்கே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எது மாம்ச கிரியைகள்னு இப்போ நான் பேசலை, எப்படி மரிக்கணும் தான் பேச போகிறேன். நீங்கள் மரித்திருக்க வேண்டியது அவசியம். எப்படி மரித்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னுதாரணமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் எப்பவும் சொல்வேன், இயேசு பைபிளில் செஞ்சது எல்லாமே நமக்காக தான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியில பிறந்தவர். அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்னா நமக்கு முன்மாதிரியாக. இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கப்படவே முடியாது. இயேசு நினைச்சாருன்னா நிமிஷத்துல அவன் நிர்மூலமாக்கி இருப்பாரு. ஆனா அவனை தன்னை சோதிப்பதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். காரணம், அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரிதான் ஒவ்வொன்றத்திலையும் இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையில் அறைவதற்கு எப்படி மரிக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறாரு. அவரை போல மரித்தோமானால் அவரை போல உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கடைவோம். அல்லேலூயா. வேதம் சொல்றது, இயேசு கிறிஸ்து மரித்தோரில் உயிர்த்தெழுதலில் முதற் பலனானவர்னு இருக்குது. அப்ப உயிர்த்தெழுதல் அவர் முதல் பலன்னா பின்னாடி நாமும் உயிர்த்தெழணும். அப்ப உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும்னா அவர் மரித்தா மாதிரியே நாமளும் மரிக்கணும். அந்த அனுபவம் வந்தா மட்டும்தான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த மரிக்கிற அனுபவம் இருக்குதா? எப்படி மரித்திருக்க வேண்டும், மரித்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல மரிச்சிட்டாங்க. அவங்க உயிர்த்தெழுதல கண்டிப்பா என்ன செய்வாங்க? பங்கு அடைவாங்க. அவர் பவுல் தெளிவா எழுதுறாரு, நாம் மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை, அவங்க நிச்சயமா வருவாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற நாம மறுரூமாக்கப்படணுமே. மறுரூமாக்கப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல மரிக்கிற அனுபவம் வரணும். அந்த மரிக்கிற அனுபவத்துக்கு என்ன செய்யணும்? முதலாவது வாசிங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது தான் எப்படி என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அவரே சொல்றார். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:7 வாசிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இப்போ அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படவும், அடுத்து சிலுவையில் அறையப்படவும். முதல்ல மரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை மரிக்க ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி மரிக்கணும்? மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அவங்க தான் உனக்கு சாவடிப்பாங்க. இப்போ உங்களை நீங்களே சாகடிச்சா அதுக்கு பேர் என்னது? தற்கொலை. யாராவது பண்ணாதான் அதுக்கு பேர் கொலை. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார், ஆனா சிலுவையில் அறைந்தது ரோமர்கள். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி உங்களை நீங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை சிலுவையில் அறையறதுக்கு கொஞ்சம் பேரை கத்த ரெடி பண்ணுவார். அதான் வேதம் சொல்லுது, இயேசு தன்னை பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்ப நீங்கள் சிலுவையில் அறையப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்? உங்களை மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கணும். நீங்க நிறைய நேரத்தில் கேட்குறீங்கல்ல, என்ன ஏன் ஆண்டவரே மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தீங்க, மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தீங்க? ஆமா, மனுஷர் கையில ஒப்பு கொடுத்தாதான் நீங்க சிலுவையில் அறையப்படுவீங்க. இப்போ உங்க மாம்சம் செத்துருச்சா இல்லையாங்கிறத எதை வச்சு செக் பண்ணணும்? எதை வச்சு செக் பண்ணணும்? உங்களை மனுஷர் கையில் ஒப்படைச்சாதான் நீங்க செக் பண்ண முடியும். அவன் உங்களை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறானா இல்லையா நமக்கு தெரியும். இந்த மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கறதுல 2 வகை இருக்குது, 2 விதம் இருக்கு. ஆண்டவர் எந்தெந்த மனுஷன் கையில் ஒப்படைக்க போறார் அது பைபிள்ல இருக்கு. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. மத்தேயு 17:22-23. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். இதே வசனத்தை
எப்படி அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார், மனுஷர் கையில எப்படி ஒப்பு கொடுக்கப்படுவார்னு வேதம் சொல்லுது. வாசிங்க 20ஆம் அதிகாரம். முதல்ல யார் கையில ஒப்படைக்கிறார் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 20:18. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து யார் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்? பிரதான ஆசாரியரிடத்திலும் இந்த சொந்த ஜனங்கிட்ட தான் முதல்ல ஒப்படைக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து முதலாவது யார் கையில் ஒப்படைக்கப்பட்டார்னா இஸ்ரவேலர்கள் கையிலே, அதுவும் இஸ்ரவேலர்கள பிரதான ஆசாரியர்கள் கையிலும் வேதபாரகர்கள் கையிலும் ஒப்படைக்கப்பட்டார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவன் உங்களை மனுஷர் கையில் ஒப்படைப்பார். அதுவும் எந்த மனுஷன் கையில் ஒப்படைப்பார்? சொந்த மனுஷர் கையிலே ஒப்படைப்பார். முதல்ல நீங்க சாகணும்னா முதல்ல சொந்த மனுஷங்கிட்ட உங்களை ஒப்படைப்பார். அவன் தான் உங்களை சாகடிப்பான். நீங்க நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆவிக்குரியவங்களே இப்படி இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க? அவங்க தான் உனக்கு எல்லாமே செய்வாங்க. அவங்க கையில தான் கர்த்தர் உன்னை ஃபர்ஸ்ட் ஒப்படைப்பார். உன் முதலாவது அனுபவம், உன் முதலாவது சாட்சி எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உன் சொந்த ஜனங்க கையில தான் ஒப்படைக்கணும். அவங்க முதல்ல உன்னை சாகடிக்கிறதுக்குன்னு சில காரியங்கள்லாம் இருக்கு. அவங்க சில காரியங்கள்லாம் பேஸ்மெண்ட் போடுவாங்க. அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறவங்க. நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவாக இருக்கும். சில நேரங்களில் வீடுகளில் பிரச்சனையாக இருக்கும், வீட்டுக்குள்ள ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆவிக்குரியவங்க தான், அதான் நான் சொல்கிறேனே. இன்னைக்கு இல்லை, சில வருஷங்களுக்கு முன்பாக பேப்பரில் வந்துச்சு இன்னைய நிலைமை, இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மதத்தில் அதிகமாக கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரியுது அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தையும் ஒரு சர்வே எடுத்து போட்டாங்க. அதில் எந்த மதத்தில் அதிகமாக பிரிவினை இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவத்தில் தான் அதிக பிரிவினை. அவன் போட்டிருக்கான் பேப்பர்காரன், அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, அவன் போட்டிருக்கான். என்னன்னு கேட்டால் 100 குடும்பத்தில் 12 குடும்பம் பிரியுது, 11.7%. 100 கிறிஸ்தவ குடும்பத்தில் 12 கிறிஸ்தவ குடும்பம் பிரியுது. என்ன பேசிஸ்னா விவாகரத்துக்கு வராங்கல்ல கோர்ட்டில், அதை வச்சு அவன் போட்டிருக்கிறான். இந்த விவாகரத்துக்கு வராமல் பிரிஞ்சிருக்கிற கேஸ் நிறையா இருக்குது. இந்த விவாகரத்துக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்னைக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் யார் யாருக்கும் இல்லை, கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை. குடும்பங்களில் மாமியார் மருமக பிரச்சனைங்கிறது வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை. எந்த வீட்டில் போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. பைபிளில் மட்டும்தான் அந்த மாமியார் மருமகளும் நல்லா இருக்கிறாங்க. நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய மகனுடைய மனைவிகளும் சேர்ந்து பேழையை கட்டினார்கள்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருக்கிற வீட்டை உடைக்காம இருந்தா சரி, அவங்க 100 வருஷம் ஒன்னா என்ன பண்ணிருக்கிறாங்க? பேழையை கட்டியிருக்கிறாங்க. இந்த ரூத்து பார்த்து நகோமிய சொல்லுது, உன் தேவனே என் தேவன். இப்படி ஒரு ரூத்து கூட இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை என் பார்வைக்கு நான் சொல்றேன், உங்க பார்வைக்கு இருக்கலாம். எங்க போனாலும் ரூத் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இந்த சூழ்நிலையில் மாமியார் என்ன வந்து ஜெபம் பண்ணுது சபையில்? என் மருமகள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, அவளை அடக்கும் ஆண்டவரே, அவளுக்கு பாடம் புகட்டும் ஆண்டவரே. மருமக வந்து என்ன ஜெபம் பண்ணுது? அந்த கேள்வியை எதையாவது செய்யுங்க ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் நிலைமை என்னன்னா, அடியால் ரேஞ்சுக்கு போயிட்டார். இப்ப மாமியாருக்கு மருமகளை கொல்லணும், மருமகளுக்கு மாமியார் வந்து மருமகளை கொல்லணும்னு ஜெபம் பண்ணாது, திருத்தணும்னு ஜெபம் பண்ணும். மருமக என்ன ஜெபம் பண்ணணும்னா, மாமியாருக்கு தான் வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போடுது? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி உங்களுடைய சித்தம் ஒரு வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெபம். இப்படி ஜெபம் பண்ணிட்டு நீங்க போகும்போது நீங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு போவீங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு சொல்றேன். இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க போவீங்க. என்ன முடிவு எடுத்துட்டு போவீங்கன்னா, இன்னிலிருந்து நான் கோவமே படக்கூடாது ஆண்டவரே. எங்க மாமியார் என்ன பேசினாலும் நான் நீடிய பொறுமையோடு இருக்க போகிறேன். மாமியார் சோமன் அவ என்ன பேசினாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ட்டு நான் பண்ண போறேன். யார் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன அப்படின்னு நல்லா ஜோம் பண்ணிட்டு போவீங்க. நீங்க யாரு பேசக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டு போறீங்களோ, நீங்க போகும்போது அதுதான் வாசல்ல நிற்கும். அதே தான் வாசல்ல நிற்கும். நீங்க மருமக ஜோம் பண்ணிட்டு போகும்போது மாமியார் நிற்கும், எங்க போயிட்டு வர இது சொல்லும். சர்ச்சுக்கு சாப்பாடு வடிக்காம நீ பண்ணு போயிட்டு வந்துட்ட, உன் வீட்டில் நான் என்ன வேலைக்காரியாங்கும். சோத்திராண்டு வரேன், நான் வாயை திறக்கக்கூடாதுப்பா. அது கிண்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மருமக
மாமியார் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போகும், என் மருமகிட்ட சண்டை போடவே கூடாது ஆண்டவன்னு. அங்கே போகும்போதே சொல்லும், சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வருது, என்னென்ன இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா அப்படின்னு ஆரம்பிக்கும். அவ்வளோதான், திருப்பி வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாமியார் என்ன கேட்கும், மருமக என்ன கேட்கும், ஆண்டவர் நான் சண்டை போடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டு தானே வந்தேன், கரெக்டாக வந்து பிசாசு மாதிரி நிற்கிதே. நம்மெல்லாம் சொல்கிறது அதானே, பிசாசு மாதிரி நிற்கிதே. அதில் இன்னும் ஒரு படி போய் சிலர் சொல்லுவாங்களா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கிடக்கிறதுக்கு கர்த்தர் பிசாசே வச்சிருக்கிறான், பிசாசே மருமகளை வச்சிருக்கான், பிசாசே மாமியாரை வச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், மாமியாரையும் மருமகளையும் பிசாசே வைக்கல, இயேசுநாதரே வச்சிருக்கிறாரு. இயேசுநாதர் தான் வச்சிருக்கிறாரு. ஏன் ஒரு மருமக அப்படி இருக்குது, ஏன் உன் மாமியார் அப்படி இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் உடனே நினைக்காதீங்க ஏன் மாமியார் மருமகளே சொல்கிறீங்க. நான் நேத்தா உட்காந்து யோசித்து பார்த்தேன், உலகத்தில் நீங்கள் நேரம் நாள் யோசித்து பாருங்கள், எங்கேயாவது அந்த கணவன் இருக்கிறானே அவனுக்கு இந்த அம்மாவையும் மனைவியும் சந்திக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது இல்லையா? என்னைக்காவது மனைவிக்கு அவங்க அம்மாவையும் இவங்க அம்மாவையும் சந்திக்கிறது கஷ்டமாக இருக்குதா? இருக்காது. இந்த மாமியார் மருமக பிரச்சனை தான் உலகத்தில் இருக்குது ஒழிய மாமனார் மருமக பிரச்சனை ரொம்ப கம்மி. அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் இப்படி வருது, நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன் ஆண்டவரே, பிசாசு மாதிரி எதிரில் நிற்கிது. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்ய வைக்கிறதுக்கு யார் நிற்கிறா? சொந்த கூட்டம் நிற்கும். அந்த சொந்த கூட்டத்தை உருவாக்குறது யாருன்னா ஆண்டவர் தான். எதுக்கு உருவாக்கி இருக்கிறார் தெரியுமா? உனக்கு கோபம் இருக்குதா இல்லையாங்கிறத யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்ப நாம கோபப்படுத்துறதுக்கே ஆள் இல்லாத ஊர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோபப்படுவோமா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பரிசுத்தவான்கள். அவர் ரொம்ப கோபப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாதான் நீங்க கோபப்படுறீங்களா இல்லையானே தெரியுமே. டெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அது முதல்ல யாரை வச்சிருப்பாருன்னா சொந்த ஜனமா தான் இருக்கும். அது சொந்த ஜனமா தான் இருக்கும். அது மாமியாருக்கு மருமகளா இருக்கும், இல்ல கணவனுக்கு மனைவியா இருக்கும், இல்ல மனைவிக்கு மாமியாரா இருக்கும், பாஸ்டருக்கு விசுவாசியா இருக்கும். பல பாஸ்டருக்கு விசுவாசி தான் கர்த்தர் வச்ச டெஸ்ட். நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு சோத்திர ஆண்டவரேன்னு வருவோம், எது நமக்கு எதிராக பேசுமோ அந்த விசுவாசி தான் முதல்ல வந்து உட்காரும். அதை விட பெரிய குடும்பம் அதான் கிட்ட வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லும். அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவர் முந்தின நாள் தான் கேள்விப்பட்டிருப்பாரு, பாஸ்டர் உங்களை பத்தி இந்த விசுவாசி அவ்வளோ மோசமா பேசுச்சின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையா கூட இருக்கும். ஆனா நாம ஜெபம் பண்ணிட்டு வந்து நிற்போம், புல்பீட்ல நிற்கும் போது அந்த விசுவாசி தான் முதல்ல உட்காந்துருக்கும். அதான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணுறது? இதில் நிறைய பாஸ்டர் விழுந்து போவாங்க, சாடமாடியாக திட்டி புல்பீட்டில் இருந்து அவன் அப்படி இப்படிம்பாங்க. இதுதான் வீழ்ச்சி. ஆண்டவர் எதுக்கு அப்படி அந்த விசுவாசியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா, அது உட்காந்துருக்கும் போது நீ அதை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறியான்னு தான் கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது சொந்த ஜனங்கையில் ஏன் ஒப்படைக்கிறாரு? உன்னுடைய உள்ளான மனுஷனை சோதித்து பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான். அவங்க தான் நீ எப்படி இருக்கிறன்னு பார்ப்பாங்க. பிரதான ஆசாரியன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒப்படைப்பார், வேதபாரகர்கள் ஒப்படைப்பார். இவன் அடிப்பான், காரி துப்புவான், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்லுகிறான்னு சொல்லுவான். இந்த சொந்த ஜனங்க தான் நம்மளை திருத்துறது ஃபர்ஸ்ட். இந்த நூக்கன் கார்னர்ஸ் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு திருச்சபைக்குள்ள உங்களை முதல்ல 5 வருஷம் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா உருவாக்குறதுக்கு. இந்த உருவாக்குறதுங்கிறது வெறும் வசனத்தின் மூலமா மட்டும் இல்லை, கூட இருக்கிற விசுவாசி எல்லாம் வச்சுதான், கூட இருக்கிற ஆவிக்குரியவங்களை வச்சுதான் உருவாக்குவாரு. இவங்கெல்லாம் நம்மளை உருவாக்குறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறதான டூல்ஸ். இவங்கெல்லாம் நம்மளை உருவாக்குவாங்க, நம்மளை கோவப்படுத்துவாங்க, நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் தரக்குறைவா பேசுவாங்க, நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. நீங்க நினைப்பீங்க ஆவிக்குரியவங்களா இருந்து இப்படி இருக்கிறாங்களே. ஆமா, அவன் அப்படி இருந்தாதான் நாம சரியா இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம சோதிச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல எப்பவுமே உன்னை சொந்த ஜனங்கையில தான் ஒப்படைப்பார். இன்னைக்கு உனக்கு அப்படி சிலரை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு நாளும் அவங்கள சபிக்காதீங்க, ஒரு நாளும் அவங்கள திட்டாதீங்க. இது இருக்கிற சிலர்லாம் சொல்லுவாங்க, இது இருக்கிற வரைக்கும் நான் உருப்படவே முடியாது, இது இருக்கிற வரைக்கும் நான் பரலோகமே போக மாட்டேன், என்னை கோவப்படுத்துறதுக்கு, என்னை பாவம் செய்ய வைக்கிறதுக்குனே இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அது பாவம் செய்ய வைக்கிறதுக்கு இல்லை, அது உன்னை உருவாக்குறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ யார் உன்னை கோவப்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட கோவப்படாமல் இருந்தாதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. திருப்பியும் சொல்றேன், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. சீமையை வச்சா தான் தாவீது ராஜாவாக முடியும். சீமையை கொன்னுட்டா தாவீது ராஜாவாக முடியாது. சீமையை ஏன் கர்த்தர் வைக்கிறார்? அவன் சொல்றான், கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அனுமதி இருக்கும். ஃபர்ஸ்ட் சொந்த ஜனங்க வருவாங்க. சில நேரங்களில் நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஆண்டவர் கூட கொடுத்து வச்சிருப்பார். இவங்க நம்மளை ஒட்டைப்பாம் பாருங்களேன்.
இவன் நம்மளை நொறுக்குவான். என் கூட ஒரு உதவியாளர் ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி, இப்போ இருக்கிறவங்கள இதுக்கு முன்னாடி. அந்த மனுஷங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது பொறுமை. எனக்கு பொறுமையே வராது. எனக்கு எதுனாலும் உடனே டக்குன்னு சொல்லிடணும், இம்மிடியட்டாக சொல்லணும், உடனே அவங்களை கொஞ்சம் கடிஞ்சு கொள்வேன். இதுதான் என்னுடைய சுபாவம். ஆனால் அவரை எனக்கு ஆண்டவர் உட்கார வச்சார். என் கூட ஒரு 3 வருஷம் இருந்தார். அந்த 3 வருஷத்தில் அவரை கத்தர் வச்சு எனக்கு பொறுமையை சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒன்று ஏடக்கூடமாக செய்வார். முதல்ல கொஞ்சம் கத்திக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தேன் இவர் கூட இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்? இவரையும் அனுப்பவும் முடியாது, ஏன்னா கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். கர்த்தராக கூப்பிட்டு போகிற வரைக்கும் இவர் நம்ம கூட தான் இருப்பார், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இவர் ஆண்டவர் வச்சிருக்கிறது என்ன திருத்துறதுக்கு. அப்போ நான் மாறணும், எனக்கு பொறுமை வரணும். எனக்கு பொறுமை வந்தபோது பார்க்குறேன் அவர் மாறிட்டாரு. அப்போ தான் கண்டுபிடிச்சேன், நான் மாறுற வரைக்கும் அந்த ஆள் மாற மாட்டான் போல. ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களே, என் மனைவி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறா, என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, என்ன செய்யறதுனே தெரில. ஏன்னா நம்ம நினைப்போம் அவளை மாற்ற ஆண்டவரை வருஷக்கணக்காக ஆண்டவர் மாற்ற மாட்டார். பாருங்க, வருஷக்கணக்காக மாற்ற மாட்டார். நீங்களும் சொல்லுவீங்க, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், அவளுக்கு அந்த சுபாவம் மட்டும் மாறலை. கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி பாருங்க, ஆண்டவரே நான் என்ன மாற வேண்டி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் அவளை அப்படி வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்ம மாறுறதுக்கு. நம்ம மாறிட்டோம்னா அது மாறிடும். பைபிளே என்ன சொல்லுது? ஒரு ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தானா அவனை எப்படி ஆதாயம் பண்ணுமா? அவனை விட அதிகமாக நீ கோவப்பட்டு தூக்கி போட்டு மிதிச்சினா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான்னு பைபிள் சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? உங்கள் நல்ல நடக்கையினாலே அவனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லவனா மாறினா சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. இன்னைக்கு நம்ம அடுத்த மேலேயே குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கோபம் பண்றாங்க, இவங்க என்ன திட்டுறாங்க, அவங்க என்ன கோவப்படுத்துறாங்க, அவங்க என்ன சாவுக்கு எதுவும் இல்லை. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. இது எல்லாமே கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார், கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். இவங்க எல்லாம் எப்போ மாறுவாங்க தெரியுமா? நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டாம், நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அவர்கள் உனக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. இதான் ஃபார்முலா. நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறினா அவங்க உனக்கு. அது எப்படிங்க? அதான் கிறிஸ்து செஞ்சு வச்சிருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க, அவங்கள தனக்கு ஏற்ற மாதிரி இயேசு மாறுவார். இப்போ பாருங்க, நீங்களும் அவருக்கு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பீங்க, அவங்களும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் நம்ம எப்பவுமே அடுத்தவன் திருந்தணும் தான் நினைக்கிறோம். அவன் மாறணும், அவன் சரியாகணும், இவன் சரியாகணும். இல்லை, முதல்ல நம்ம மாறணும். இதை பைபிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது. உன் சகோதரனுக்கு கண்ணில் உத்தரத்தை பார்க்கறத முதல்ல நீ என்ன செய்ய? உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை பாரு. எங்க நான் சரியாகணும்னு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் மாற வேண்டியிருக்கு. நீ மாறினால் உன் கணவன் நிச்சயமாய் மாறுவான். நீ மாறினால் உன் மனைவி நிச்சயமாய் மாறுவாள். ஒரு தடவை எங்கள் வீட்டில இருந்து படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டு இருந்தேன். கீழ் வீட்டில் இருக்கிற அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான், அவங்களும் விசுவாசி. ஆனால் அந்த விசுவாசியோடைய மகள், காலேஜ் படிக்கிற மக, அந்த மக பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. சண்டை போட அந்த அம்மாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் அந்த மக அந்த அழுகையை கவனிக்காமல் சண்டை போடுது அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா அழுகுறாங்க. இந்த படிக்கட்டு இறங்கும் போது எனக்கு ஒரு எண்ணம். அப்படின்னு ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஏன் இவங்களும் விசுவாசி, இவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த பிள்ளையும் கோயிலுக்கு வருது, சர்ச்சுக்கு வருது, ஆனால் ஏன் அந்த பிள்ளை இந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஆவியானவர் சொன்னார்,